வணக்கம் நேயர்களே. இந்த காணொளியில் காதல் தோல்வி பெற கேது மட்டுமே காரணம். அது எப்படி என்பதை நான் விரிவாக இந்த காணொளியில் சொல்கிறேன். பொதுவா ஒரு ஜாதகருக்கு ஒரு ஆணோ பெண்ணோ ஒருவருக்கு காதலில் வரக்கூடிய காதலை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் புதன். புதன் ஒரு இயற்கையாகவே பொதுவா ஜாதகத்தில் ஒரு காதல் கிரகம். புதனுக்கு ஆப்போசிட் காதலை கட் பண்ணக்கூடிய கிரகம், அதாவது காதல் தோல்வியில் முடிய அல்லது ஒருதலை காதலாகவே முடிந்து போக கேது ஒரு கத்திரிக்கோள். காதலை சேர விடாமல் ஒருதலை காதலாக அல்லது காதல் தோல்வி பெற கேது புதனோட சம்மதம் படும் பொழுது கண்டிப்பாக அந்த காதல் தோல்வியில் முடியும். உதாரணத்துக்கு நம்ம ஜாதகத்தில் 12 கட்டத்தில் புதன் எங்கே வேணாலும் இருக்கலாம், எந்த வீட்டில் வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு நான் தனுசுக்கு போடுறேன். புதன் தனுசில் இருக்கிறார், ஓகேங்களா? இந்த தனுசில் இருக்கிற புதன் கூட கேது இருக்கும் பொழுதோ அல்லது புதன் வீட்டிலிருந்து 5ஆம் வீடு, புதன் 1, 2, 3, 4, 5 5ஆம் வீட்டில் கேது இருக்கும் பொழுதோ அல்லது புதனுக்கு 7ஆம் வீட்டில் கேது உள்ள பொழுதோ அல்லது புதனுக்கு 9ஆம் வீடு, இந்த 3 வீடுகளும் திரிகோண ஸ்தானம் என்று சொல்வோம் ஜாதகத்தில். இந்த வீட்டில் கேது இருக்கும் பொழுது புதனுக்கு கேது தொடர்பு ஏற்படுது. பொதுவாக 4 வீட்டில் புதனுக்கு கூட இருக்கும் பொழுதோ அல்லது புதனிலிருந்து 5ஆம் வீட்டிலோ அல்லது 7ஆம் வீட்டிலோ அல்லது 9ஆம் வீட்டிலோ இந்த இடத்தில் பொதுவாக புதனும் கேதுவும் சம்மதப்படும் பொழுது அல்லது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நான் தனுசு லக்னத்துக்கு விட்டுட்டு வேற ஒரு லக்னத்துக்கு சொல்கிறேன். இப்போ மேஷ லக்னத்தில் கேது இருக்கு. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இதுக்கு கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொன்னோமா 1, 2, 3, 4, 5. சிம்ம வீடு, 6, 7 துலாம் வீடு, 8, 9 தனுசு வீடு. இந்த இடத்தில் புதன் இருந்தோ, இந்த 3 வீட்டில் புதன் இருந்தோ அல்லது மேஷத்தில் புதன் இருந்தோ, இது சேர்ந்து இருந்தோ அல்லது 5, 7, 9 இப்படி இருக்கும் பொழுது கேதுக்கும் புதனுக்கும் தொடர்பு ஏற்படுது. 2 கிரகங்களும் ஒன்று சேரும் பொழுது இது காதல், அந்த ஜாதகருக்கு காதல் தோல்வியில் முடியும். மற்றும் கேது கிரகமானது புதன் நட்சத்திரத்தில், புதன் கிரகனுடைய நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரத்திலோ ஆயில்யம் நட்சத்திரத்திலோ கேது நட்சத்திரத்திலோ கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுதோ மற்றும் கேது நட்சத்திரத்தில் புதன் இருக்கும் பொழுதோ, அஸ்வினி மேஷத்தில் அல்லது மகம் சிம்மத்தில் அல்லது மூலம் தனுசில், இந்த 3 வீடுகளில் மொத்தம் 6 வீடு மற்றும் இந்த திரிகோண சேர்க்கை, இந்த சம்மதம்லாம் ஏதாவது ஒரு சம்மதம் வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ தீவிரமாக உண்மையாக லவ் பண்ணாலும் கூட அது கண்டிப்பாக காதல் தோல்வியில் முடியும். நன்றி, வணக்கம்.